இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில திரு இருதய ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நம்முடைய குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த திரு இருதய ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக இந்த நாள் அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க. இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம், படிப்பு, வாழ்வு, தொழில், போக்குவரத்தை ஆண்டவர் திரு இருதய ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த மத்தேயுவை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளரை அல்ல, நேர்மையற்ற பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் தெள்ளந்தெளிவாக நமக்கும் ஒரு அழைப்பு விடுக்கின்றார். டக்ளஸ் என்பவர் ஒரு புகழ்பெற்ற நாத்திகவாதி, கம்யூனிச சித்தாந்தம் கொண்டவர். தி ஒர்க்கர் என்ற பத்திரிகையுடைய தலைமை ஆசிரியராக இருந்தவர். அப்படி இருக்கையில் இதோ நாத்திகனாக இருந்த அந்த டக்ளஸை ஆண்டவர் தொட்டு அவரை ஒரு விசுவாசியாக, ஒரு நம்பிக்கையாளராக இயேசு அவரை தொட்டார், ஆசீர்வதித்தார், நல்ல ஒரு கிறிஸ்தவராக மாறினார் என்றால் அது மிகையாகாது. ப்ரீ தாமஸ் என்று அழைக்கக்கூடியவர், இவர் கஞ்சா கடத்தலில் கைது செய்யப்பட்டவர். பல ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் ஆண்டவர் அவரை தொட்டு ஒரு மனிதராக மனமாற செய்தார் என்றால் அது மிகையாகாது. ஜான் நியூட்டன் என்பவர் மனிதர்களை அடிமைகளாக விற்று வந்தவர். மனிதர்களை அடிமைகளாக விற்று வந்த அந்த கொடூர நபர் மனம் மாறுகிறார். அவர்தான் தி கிரேஸ் ஆஃப் காட் என்று புகழ்பெற்ற பாடலை எழுதினார் என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாத்திகனாக இருந்தாலும் ஒரு சமுதாயத்திற்கு விரோதமான கடத்தலில் இருந்தாலும் அல்லது மனிதர்களையே அடிமைகளாக விற்று வந்தவராக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வினாடி தொட்டால் போதும் அவர்கள் மனம் மாறி ஆண்டவருக்காக தன்னுடைய உயிர் மூச்சு வரையில் பணி செய்தார்கள் என்றால் அது மிகையாக. நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பதையும் தெளிவாக கூறுகிறார். இன்றைய நாளில் மத்தேயு அழைத்த தேவன் நாம் ஒவ்வொருவரையும், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், ஒருவேளை நாமும் நேர்மையற்றவர்களாக இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம், அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது புறந்தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது மன ரீதியான, உடல் ரீதியான, பொருளாதார ரீதியான பாகுபாடு இந்த சமுதாயத்தில் நிலவி பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்து இன்றைக்கு நாம் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட தள்ளப்பட்டு இருக்கலாம். இன்று உதவி செய்ய யாரும் இல்லையே என்ற மன வருத்தத்தோடு, மன பாரத்தோடு, என்ன நட்பு, என்ன சொந்தம், என்ன உறவுகள் எல்லாம் ஒரு போலித்தனமாக இருக்கின்றது என்று கூட நாம் வருத்தத்துல, வேதனையில கடவுள் மேல், நம்முடைய சொந்த பந்தங்கள் மேல், உற்றார் உறவுகள் மேல் கூட கோபம் கொண்டவர்களாக இருக்கலாம். இந்த நாளில அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நாளில் ஆண்டவர் ஆறுதலாக இருக்கின்றார், தேர்தலாக இருக்கின்றார். அவர் கூறுவதெல்லாம், கவலைப்படாதே, உம்மை போன்ற நபர்களை நான் தேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கின்றாய். நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய், நீ இன்னும் கஷ்டத்தில் இருக்கின்றாய், காயத்தோடு இருக்கின்றாய், இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை நீ அன்றாட வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய். நான் உன்னோடு இருக்கின்றேன், இதோ நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று இந்த மாதத்துடைய வாக்கு தத்தமாக கொடுத்த தேவன் நாம் ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே இருக்கின்றார். நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகின்றார். யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிடேன் என்று சொன்ன தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை கரம் கொடுத்து நம்மை எழுந்து நடக்க செய்யக்கூடிய வல்லமை மிக்க தேவன் நம்மோடு இருக்கின்றார். வரி தண்டுவராக இருந்த அந்த மத்தேயு தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். இந்த நாளில் நம்மையும் அழைக்கின்றார். இதோ நான் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி, இதோ நான் உன்னை அழைக்கின்றேன், நீ விட்டு வா, நீ விட்டொழி, இழந்து வா,
அது எதுவாக இருந்தாலும், கோபமாக இருந்தாலும், பழிவாகக்கூடிய எண்ணமாக இருந்தாலும், காயமகாரமாக இருந்தாலும், போட்டியாக இருந்தாலும், பொறாமையாக இருந்தாலும், அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமோ, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் உனக்கு பிரியமானதை, உனக்கு பிடித்தமானதை, நீ விரும்பக்கூடியதை விட்டு எனக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும், நீ எனக்காக ஒருத்தலோடு வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே அழைப்பு விடுக்கின்றார். அன்று ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே மத்தேயு அத்தனையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினார். இன்று நாம் என்ன விட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறோம்? நினைத்து பார்ப்போம். அவருடைய அருளும் இரக்கமும் அவருடைய உடனிருப்பும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்றால் அவரை முழுமையாக பின்பற்ற இதோ நாமும் நோயாளி என்று நாம் நினைத்து பார்ப்போம். அடிக்கடி குடி நோயாளியுடைய மறுவாழ்வு மையத்தில் அவர்கள் கூறுவதெல்லாம் நான் ஒரு குடி நோயாளி. அந்த கான்செப்டை அந்த ஒரு மனநிலையோடு எப்போது ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த வினாடியை அந்த குடிகாரர் மனம் திரும்பி விட்டார் என்பதுதான். நான் ஒரு குடி நோயாளி, நான் ஒரு நோயாளி, இதோ எனக்கு இந்த பழக்கம் இருக்கின்றது, எனக்கு இந்த எண்ணம் இருக்கின்றது, அல்லது எனக்கு இந்த காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்று யார் ஒருவர் நினைத்து பார்க்கின்றாரோ அதே அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றம். நிறைய நேரங்களில் நாம் நினைத்து பார்ப்பதில்லை, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நியாயப்படுத்துகிறோம், அல்லது அதை பற்றி ஒரு பொருட்டாக அது குற்றம், அது பாவம், அது பலவீனம், அல்லது மற்றவர்களுக்கு அது சிரமத்தை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரச்சனையை கொடுக்கும், இந்த சமுதாயத்துக்கும் பிரச்சனை என்பதெல்லாம் ஒரு துளி கூட நினைத்து பார்க்க முடியாத, நினைத்து பார்ப்பதில்லை. ஆகையால் தான் பெரிய பெரிய குற்றவாளிகளாக மாறுகிறார்கள். பிரியமான சூழ்நிலை ஆண்டவர் இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்புக்கு ஏற்றவளாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த நாளில் எங்களை எங்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். சிறப்பான விதத்தில் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை என்று நீ சொல்லியிருக்கிறேன். நேர்மையாளர்களே அல்ல நேர்மையற்றவர்களுக்காகவும் நாங்களும் சின்ன சின்ன காரியங்களை நேர்மையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவியாக பலவீனம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனித சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தனை இருந்தும் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தி உம்முடைய பாதையில் என்றும் அந்த மத்தேயை மனம் திரும்பி உண்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டது போல இதோ ஒரு காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம், ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. நாங்கள் மனமாறி உமக்கேற்ற வாழ்வு சிறப்பான விதத்தில் வாழ்ந்து காட்ட கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.